படம் ஃபுல்லாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சொல்றதுன்னு இதுக்கு மேல சொல்ல தெரியல. கேங்கர்ஸ் 2013 எடுத்த படம் 2025 பிரசன்ட் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவுக்கு வந்து 2002 முதல் ஹிட் படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண சரித்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி சார் தான் சேரும். அதே மாதிரி 2024 பாத்தீங்கன்னா மே மாசம் அரண்மனை 4 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிட். இப்ப ஏற்பட்ட டைரக்டர் இந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா, ஏன் தான் அவர் வந்து வடிவேல வச்சு கட்டி அழுகுறாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா போயிடுச்சு. வடிவேல சார் வயசாயிடுச்சு மாத்தல, அந்த டைமிங் வந்து சுத்தமா மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு காமெடி புரிஞ்சு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ரியாக்ட் பண்றாரு. அதனால அது ஒட்டவே இல்லைன்னு சொல்ல முடியும். ரொம்ப சுமாரா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு. ஆனா நான் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணவே இல்லை. பிலோ ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். டைம் இருந்தா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா லோக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாருக்கு வச்சு சம்பவம் பண்ண போறேன்னு ஒரு படம் எடுத்தாரு விக்ரம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹீரோ வந்து ரஜினி சார் கிட்ட வச்சு ஜெயிலர் பண்ணாரு. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தா எனக்கு தலைவர் தான்டா சொல்லிட்டு அஜித்தை வச்சு குட் பை அக்லி கொடுத்தாரு. எல்லாமே ஓகே. அதே மாதிரியே சுந்தர் சி சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து ஃபேன் பாய் வந்து வடிவேல் சார் தான், நான் அவருக்கு ஒரு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்படுத்தி ஓடு பண்ணதுனால என்ன தெரியல, அந்த படம் சரியாவே கனெக்ட் ஆகல. 5-6 கேரக்டர்ல வர்றாப்ல வந்துமே பாத்தீங்கன்னா காமெடியை சிரிக்க வைப்பான்னு பார்த்தோன்னா இந்த சிரிப்புமே வரலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்பார்த்தது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபெடப், ரெலி டிசப்பாயின்ட்னு சொல்ல. படம் ஃபுல்லாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சொல்றதுன்னு இதுக்கு மேல சொல்ல தெரியல. நல்லா இருக்குன்னு கேட்டா கூட நம்மளுக்கு சொல்ல தெரியல. அது அந்த மாதிரிதான் அவரை பார்த்தா இந்த காலத்துல வந்து மிக்சலா எடுத்துட்டு ஒரு ஒட்டு கோடு போட்டுட்டு மின்னல் மாதிரி வர போற எல்லாரும் சிரிக்கடான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட் க்ளோஸ் வேற வச்சுட்டு சிரிக்கடா சிரிக்கடா சிரிக்கடான்னு ரொம்ப சிரிக்க சொன்ன மாதிரி இருக்கு. சிரிப்பே வரல. நாங்க பக்கத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்த ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேரே கமெண்ட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒளிய படத்துல இருந்து எனக்கு சிரிப்பு வரலன்னு தான் சொல்லணும். ஓகே, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஏன்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா மதகத ராஜாங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா விஜயாண்டினால வந்து அவருக்கு விஜயாண்டனி கம்பேக், சந்தானத்துக்கு கம்பேக், நம்ம விஷாலுக்கு கம்பேக், சுந்தர் சி சாருக்கு கம்பேக், அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிச்சு. ஸோ இது வந்தவொடனே உண்மையிலேயே நம்ம சி சத்யாவுக்கு வந்து பயம் வந்துருச்சு போல மியூசிக் டைரக்டருக்கு. தரமா போட்டிருக்காரு. எங்கேயும் எப்போதுக்கு அடுத்து சத்யா சார் போட்ட அருமையான மியூசிக் சொல்லலாம். சாங்குமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சொன்னா நம்ம வாணி போஜன் தான். அழகான தமிழ் பொண்ணு வந்திருக்கு பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருக்கும். சுந்தர் சி சாருடைய ஒய்ஃபா 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு வரும், அப்படியே மனசுல நின்று போயிடும். அது ஒண்ணுதான் ஆறுதல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுந்தர் சார் வழக்கம் போல சுந்தர் சி சார் படத்துல உள்ள அந்த ஒரு கிளாமரான இது, ஒரு கலர்ஃபுல்லான இது, ஒரு சின்ன அடல்ட் காமெடி எல்லாம் தெரியாத மாதிரி அப்படி சொருவி இருப்பாரு. அது எல்லாமே மிஸ் ஆகினதுனால படம் இது வந்து சுந்தர் சி சார் படமா அல்லது சும்மா பேரை போட்டுட்டு மூக்குத்தி அம்மன்ல பிஸியா இருந்தாரான்னு சொல்லி தெரியல. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு இந்த படத்தோட நிலைமை.